வீக்லி ஒன்ஸ் இந்த 7 விஷயத்தை செக் பண்ணீங்கன்னா உங்க கார் பிரேக் டவுன் ஆகாம ஹெல்த்தியா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம இன்ஜின் ஆயில் எப்படி செக் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த எல்லோ கலர் ஸ்டிக் இருக்குல்ல, கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து இழுத்தோம்னா வந்துடும். இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கிளாத் எடுத்து க்ளீன் பண்ணிக்கிறோம். க்ளீன் பண்ணிட்டு ரிட்டர்ன் நம்ம போட்டு என்ன இருக்குன்னு சொல்லி மெஷர் பண்ணிக்கலாம். போட்டாச்சு. இப்போ எடுத்துட்டு இப்போ இதில் 2 மெஷர்மெண்ட் பாயிண்ட் இருக்குது. இது மேக்ஸிமம் அண்ட் இது மினிமம். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும். சப்போஸ் இதோட ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னா நம்ம வந்து டாப் அப் பண்ணிக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கலர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு அண்ட் ப்ரௌன் கலரில் இருந்துச்சுன்னா நமக்கு குட்டாக தான் இருக்குன்னு அர்த்தம். இதே மாதிரி ரொம்ப டார்க்காவோ பிளாக்காவோ இருந்துச்சுன்னா இமீடியட்டாக போய் ஒர்க் ஷாப்பில் செக் பண்ணிக்கணும். திரும்ப நம்ம இதிலேயே இன்செர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஆயில். இது வந்து பார்த்தீங்கன்னா சேம் மேக்ஸிமம் அண்டு மினிமம் லெவல் இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும். இது வந்து ஹைப்ரிட் வெஹிக்கல்னால 2 கூலன்ஸ் இருக்குது. இது வந்து இன்வெர்டர் கூலன், இது வந்து இன்ஜின் ரேடியேட்டர் கூலன். நம்ம இன்வெர்டர் கூலன்ட்லேயும் சேம் அதே தான், மேக்ஸிமம் அண்ட் மினிமம் லெவல் இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும். இப்போ ரேடியேட்டர் கூலண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி மேக்ஸிமம் மினிமம் லெவல் இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும். இது வந்து வைப்பர் வாட்டர் டேங்க்கு. இந்த கேப்பை ஓப்பன் பண்ணி வாட்டர் ஃபில் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நம்ம மினரல் வாட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், பெட்டராக இருக்கும். இப்போ பேட்ரி பார்க்கலாம். பேட்டரியில் வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டெர்மினல் இருக்குது. இதில் வந்து சால்ட் டெபாசிட் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் டயர் எப்படி செக் பண்ணணும்னு பார்க்கலாம். சைடு வாலில் ஏதாவது கிராக்கோ டேமேஜஸோ பல்ஜஸ் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வீக்லி ஒன்ஸ் ஏர் செக் பண்ணிக்கணும். டயரில் என்ன ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணணுன்ற கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா டிரைவர் சீட் கிட்ட இருக்க இந்த ஸ்டிக்கரை பார்த்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வைப்பர் பிளேட் எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு சாஃப்டாக இருக்கா ஹார்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். சாஃப்டாக இருந்துச்சுன்னா எதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஹார்டாக இருந்துச்சுன்னா நம்மளோட கிளாஸ் ஸ்க்ராச்சஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. உங்களுடைய மாருதி சுசுகி காருக்கு ஏதாச்சும் இஷ்யூ இருந்துச்சுன்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எங்களோட எக்ஸ்பர்ட் உங்களுக்கு சொல்யூஷன் கொடுப்பாரு.